தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். லூக்கா 15:10. மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் பாவிகளை அதிகமாக அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆவல் கொள்ளுகிறார், விரும்புகிறார். மனிதர்கள் பாவம் செய்கின்ற பொழுது அந்த மனிதரின் பாவங்களை ஆண்டவர் பாவமாக உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த மனிதர் மனம் வருந்துகின்ற பொழுது, மனம் திரும்பி ஆண்டவரோடு நெருக்கமாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்து மனம் வருந்தி பாவ மன்னிப்பு செய்கின்ற பொழுது, ஒப்புரவு செய்கின்ற பொழுது, ஆண்டவருடைய கண்கள் அந்த மனிதருடைய பாவங்களை பாவமாய் பார்க்கவில்லை. ஏற்கனவே ஆண்டவர் பாவத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது மனம் வருந்துகின்ற பொழுது ஆண்டவருடைய கண்கள் அந்த பாவத்தை பாவமாய் பார்ப்பதில்லை. கடவுளின் இரக்கம் அந்த பாவத்தை தொடுகிறது. கடவுளின் இரக்கம் அந்த நபருடைய பாவத்தை தொடுகின்ற பொழுது ஆண்டவர் அன்றிலிருந்து ஆண்டவருடைய இரக்கத்தை மட்டுமே அவர்களுக்கு கொடுக்கிறார். பாவம் இரக்கத்தில் மடிந்து நிற்கிறது. இரக்கம் பாவத்தை மேற்கொள்ளுகிறது. அப்படியென்றால் மனம் வருந்துகின்ற பொழுது ஆண்டவர் எவ்வளவு தன்னை வெளிப்படுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மனம் வருந்துகின்ற பொழுது, மனம் திரும்புகின்ற பொழுது ஆண்டவர் எவ்வளவு தன்னை வெளிப்படுத்துகிறார். கடவுளின் தூதர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள். எவ்வளவு ஆசீர்வாதமான ஒன்று. நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய பாவ வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நான் மனம் வருந்தி மனம் திருந்தி வாழ ஆவல் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தை தொட்டு, என்னுடைய இதயத்தை தொட்டு, என்னுடைய வாழ்வை அசை போட்டு நான் மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்வீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.